ஆன்மீக சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான காலை வணக்கம். நம்மளுடைய சேனலில் தொடர்ந்து நிறைய சுவாரஸ்யமான ஆன்மீகம் சார்ந்த தகவல்களை தாங்க பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு என்ன பார்க்க போறீங்க அப்படின்னா, தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை மாதம் 31ஆம் தேதிக்குள்ள நடக்கக்கூடிய பல்வேறு விதமான மாற்றங்கள் என்ன, மேலும் இந்தந்த விஷயங்கள் எல்லாம் உங்களுக்கு நடக்காமல் நீங்கள் பார்த்துக்கணும் அப்படின்னா அதெல்லாம் என்ன அப்படின்றத பற்றியும் தெளிவாக இந்த பதிவில் நம்ம பார்த்து தெரிஞ்சுக்கலாம். கூடவே வரக்கூடிய நாட்களில் கிரகங்களுடைய மாற்றங்களால் ஏற்படக்கூடிய பாதிப்புகள் குறையறதுக்கு நீங்கள் என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யலாம், பரிகாரங்கள் செய்யலாம் அப்படின்றதையும் தொடர்ந்து பார்த்து தெரிஞ்சுக்கோங்க. வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருக்கீங்க அப்படின்னா மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே பக்கத்தில் இருக்கிற பெல் சிம்பிளையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நாங்கள் போடக்கூடிய வீடியோக்கள் எல்லாமே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் வந்தடையும். நீங்களும் பார்த்து பயன்பெறலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். குரு பகவான ராசிநாதனாக கொண்ட தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை பார்த்தீங்கன்னா பல வகையில் உங்களுக்கு நன்மைகளானது நடக்குங்க. ஸோ தொடர்ந்து உங்களுக்கு வெற்றிகள் கிடைக்கணும் அப்படின்னா உங்களுடைய விடாமுயற்சி ஒரு காரணமாக இருக்கும். அதனால் தொடர்ந்து நீங்கள் முயற்சி பண்ணுங்கள். இது மட்டும் இல்லாமல் இந்த டைமில் ரொம்ப நாளாக உங்களுக்கு தள்ளி போயிட்டு இருந்த ஒரு சில காரியங்கள் எல்லாமே சாதகமாக முடியறதுக்கான வாய்ப்புகள் இருக்குங்க. முதல்ல நம்ம தொழில் மற்றும் உத்தியோகம் எப்படி இருக்க போகுது இந்த ஜூலை 31க்குள்ளே அப்படின்றத பார்க்கலாம். ஸோ உத்தியோகம் அப்படின்னு பார்க்கும் பொழுது வேலை செய்யக்கூடிய இடங்கள் உங்களுக்கு சாதகமாக இருக்கும் அப்படின்றதுனால வேலையும் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப ஈஸியாக தான் இருக்கும். ஸோ எந்த வேலையுமே உங்களுக்கு கஷ்டம் அப்படின்ற மாதிரி தோணவே தோணாது. உத்தியோகத்தில் உங்களுக்கு ஒரு மன நிறைவானது கிடைக்கும். அதே மாதிரி உங்களுடைய உழைப்புக்கு நல்ல அங்கீகாரம் கிடைக்கக்கூடிய ஒரு நேரம். ஸோ நீங்கள் ஒரு ஆஃபீஸில் ஒர்க் பண்ணக்கூடியவங்களாக இருக்கீங்க, ரொம்ப சின்சியரான ஒரு ஒர்க்கராக இருக்கீங்க, எம்ப்ளாயாக இருக்கீங்க அப்படின்னா அதுக்கான அங்கீகாரத்தை இப்போ தான் உங்களுடைய உயர் அதிகாரிகள் கொடுப்பாங்க. அவங்களுடைய பார்வையில் இப்போ தான் நீங்கள் தெரிய ஆரம்பிப்பீங்க. ஸோ அவங்க சப்போர்ட் உங்களுக்கு இருக்கும். அதுவே ஒரு சந்தோஷம்தான். அதே மாதிரி ரொம்ப நாளாக நீங்கள் பதவி உயர்வுக்காக காத்துட்ருக்கீங்க, இல்லைனா சம்பள உயர்வுக்காக காத்துட்ருக்கீங்க அப்படின்னா அதற்கான வாய்ப்புகள் எல்லாமே உங்களுக்கு கைகூடி வரத்துக்கான நேரமாக இந்த ஜூலை இருக்குங்க. ஸோ கட்டாயம் இந்த ஜூலை 31க்குள்ளே தனுசு ராசி நேயர்கள் நிறைய பேருக்கு ப்ரொமோஷன் கிடச்சிருக்கும். அதே மாதிரி சேலரிலேயே நீங்கள் இன்க்ரிமெண்ட் பார்த்துருப்பீங்க. மேலும் உங்களுக்கு புதுசு புதுசாக நிறைய பொறுப்புகளானது தேடி வரலாம். இது மாதிரி நிறைய விஷயங்கள் தொழில் மற்றும் உத்தியோகம் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு கிடைக்க போகுது. அதே மாதிரி பொருளாதாரம் அப்படின்றது ரொம்ப நல்லா இருக்கும். ஏன்னா உங்களுக்கு தொழிலும் நல்லா இருக்குது, வேலையும் நல்லா இருக்குது, வியாபாரமும் நல்லா இருக்குது. அப்படிங்கும்போது பொருளாதாரமும் ரொம்ப சூப்பராக தான் இருக்க போகுது. பிறர்கிட்ட இருந்து உங்களுக்கு வர வேண்டிய பணம், யாருக்கும் காசு கொடுத்துருப்பீங்க, வாங்க முடியாமல் தான் தவிச்சிட்டு இருப்பீங்க. அந்த மாதிரியான சூழ்நிலைகள் இருக்கக்கூடியவங்களுக்கெல்லாம் இப்போ ரொம்ப நாளாக வராத பணம் கைக்கு வரப்போகுதுங்க. மேலும் அதனால் உங்களுக்கு ஒரு புதிய சொத்துக்களானது சேரப்போகுது. ஸோ பணம் கிடைக்கும்போது அதை நம்ம எதுலையாவது இன்வெஸ்ட் பண்ணுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஏதாவது நீங்கள் வாங்கிக்கலாம். நகை வாங்குறதா இருக்கட்டும், வாகனம் வாங்குறதா இருக்கட்டும், இல்லைனா வீடு வாங்குறது, ஃப்ளாட்டு வாங்குறது, இந்த மாதிரி ஏதோ ஒன்று, ஏதோ ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அதை செயல்படுத்த போகிறீங்க. அதனால் உங்களுக்கு சொத்து சேரப்போகுது. ஒரு சிலருக்கு மட்டும் திடீர்னு ஏதாவது ஒரு வகையில் செலவுகள் வரத்துக்கான வாய்ப்புகள் இருக்குது அப்படின்றதுனால, அதனால் தனுசு ராசி நேயர்கள் எல்லா விஷயத்துலேயுமே கொஞ்சம் அலர்ட்டாக தான் இருக்கணுங்க. பண விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும் பொழுது ரொம்ப ரொம்ப கவனமாக இருக்கணும். பிளானிங் கரெக்டாக இருக்கணும். இல்லை அப்படின்னா அந்த பிளானில் உங்களுக்கு நிறைய செலவு தான் இருக்கிற மாதிரி இருக்கும். பண விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது கொஞ்சம் கராராகவே இருந்துக்கோங்க, அது நல்லது. அதே மாதிரி இந்த டைமில் குடும்பமாக இருக்கட்டும், உறவுகளாக இருக்கட்டும், ஸோ உங்களுக்கு அது ரொம்ப சந்தோஷத்தை கொடுக்குற மாதிரி தான் இருக்குது. குடும்ப உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கும்போது ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரியான கேரக்டராக தான் இருப்பாங்க. ஸோ அந்த குடும்பத்தில் மகிழ்ச்சி வேணும் அப்படின்னா எல்லாரோடையும் அனுசரணை இருக்கணும். உறுப்பினர்களுக்கு இடையே மகிழ்ச்சியும் இணக்கமான ஒரு சூழ்நிலையும் இருக்கக்கூடிய ஒரு மாதமாக இந்த மாதம் கண்டிப்பாக உங்களுக்கு இருக்கும். அதே மாதிரி தனுசு ராசினியர்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கையில் உங்களுக்கு மகிழ்ச்சி பார்த்திங்கன்னா கண்டிப்பாக இருக்குங்க. ஸோ மனசுக்கு அமைதி, ஒரு நிறைவு எல்லாமே கிடைக்கக்கூடிய ஒரு டைமிங்காக தான் இது இருக்குது. அதனால் உங்களுக்கு பிரச்சனையெல்லாம் பெருசாக இல்லை. குறிப்பாக உறவினர்கள் மற்றும் நண்பர்களோட உங்களுடைய பிணைப்பு பார்த்திங்கன்னா இன்னும் ஸ்ட்ராங்காக தான் ஆக ஆரம்பிக்குமே ஒழிஞ்சு எந்த பயமும் ஏற்படாது. நல்லா கவலைப்படாதீங்க. எந்த அளவுக்கு உங்களுடைய உறவுகளுடைய வாழ்க்கையானது, குடும்ப வாழ்க்கையானது இருக்க போகுது. ஸோ அதே மாதிரி ஆரோக்கியம் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்கும்போது இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப எனர்ஜெட்டிக்கான ஒரு மாதமாக இருக்கும். ஏன்னா இந்த ஜூலை ஃபஸ்ட்டில் பார்த்திங்கன்னா கொஞ்சம் நீங்கள் டயர்டாக ஃபீல் பண்ணியிருந்தாலுமே கூட போக போக இந்த எண்டு வந்துடுச்சு. ஸோ இப்போலாம் பார்த்திங்கன்னா ரொம்பவே ஆக்டிவாக இருப்பீங்க. ஆரோக்கியம் ரொம்ப டெவலப் ஆகிருக்கும்.
முறையா நல்ல சாப்பாடு சாப்பிட்டுக்கோங்க. நல்ல பழக்கவழக்கங்கள ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னாவே போதும். உங்களுடைய உடல் ஆரோக்கியத்த நீங்க சீரும் சிறப்புமா வந்து பராமரிக்க முடியும். ஸோ அந்த விஷயத்தில வந்து கவனமா இருந்துக்கோங்க. இந்த காலகட்டங்கள்ல பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன எளிமையான பரிகாரம் செய்யணும், வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதையும் நீங்க தெரிஞ்சுக்கிறதுக்காக வீடியோவ எங்கேயும் ஸ்கிப் பண்ணிடாம பாருங்க. ரொம்ப எளிமையா செய்யக்கூடிய பரிகாரம், வழிபாட்டு முறைகள் தான் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். இத வந்து நீங்க செய்யறதுனால நெறைய நன்மைகளானது உங்களுக்கு கட்டாயமா வந்து கிடைக்கும். ஏன்னா, எந்த சூழ்நிலையிலயுமே தனுசு ராசி நேயர்கள் பார்த்தீங்கன்னா, மனசு தளரவே விட மாட்டாங்க. எது நடந்தாலும் பார்த்துக்கலாம் அப்படின்ற மாரி இருக்கக்கூடிய கேரக்டர் தான் தனுசு ராசிக்காரங்க. ஸோ உங்களுக்கு இந்த ஜூலை பார்த்தீங்கன்னா, ரொம்ப நல்லா ஒரு மாதமா இருக்க போகுது. அப்பப்போ பார்த்தீங்கன்னா, மருத்துவ செலவுகள் ஒரு சிலருக்கு இருந்தாலுமே கூட, அது எல்லாத்தையுமே சமாளிக்க முடியும். தொழில், வியாபாரம் இதெல்லாம் வந்து செய்யக்கூடியவங்க மட்டும் கொஞ்சம் நிதானமா வந்து செய்துக்கோங்க. ரொம்ப நீங்க எதிர்பார்க்காதீங்க. ஏன்னா எதிர்பார்ப்புகள நம்ம வைக்கும் பொழுது தான் அந்த இடத்துல ஏமாற்றங்கள வந்து அடைய முடியும். அதனால எதிர்பார்ப்புகள்லாம் வச்சுக்காதீங்க. நிதானமா வந்து செயல்படுங்க. அதேமாரி கடன் விவகாரங்கள்லயும் நீங்க கவனமா தான் இருக்கணும். ஏன்னா ஒரு இடத்துல கடன் வாங்கிட்டீங்க அப்படின்னா, அந்த கடன் வந்து உங்களால அடைக்கவே முடியாது. ஸோ கவனமா இருந்துக்கோங்க. தொழில் தொடர்பான காரியங்கள் உங்களுக்கு சாதகமா இருக்கும். உத்தியோகத்தில இருக்கக்கூடியவங்கலாம் பயந்து பயந்து நீங்க வேலை செய்ற மாரி இருக்கும். ஒரு வேலை செய்யும்போது அதில் தப்பாயிடுமோ, யாரும் திட்டிடுவாங்களோ அப்படின்னு ஒரு சில அந்த பயம் வந்துகிட்டே இருக்கும். உழைப்பு ஆனா அதிகமாக தான் இருக்கும். ஸோ உழைப்புக்கான அங்கீகாரம் ஒரு சிலருக்கு வந்து இவ்வளோ நாளாக கிடைக்கலையே அப்படின்ற ஏக்கத்தோடு இருந்திருப்பீங்க. அந்த அங்கீகாரத்தையுமே கூட இந்த டைமில் நீங்கள் அடைவீங்க. ஸோ இது எல்லாருக்குமே கிடைக்குமா அப்படின்னா கண்டிப்பாக கிடையாதுங்க. ஒவ்வொருத்தருக்கும் வித்தியாசப்படும். தசாபுத்திகள் நல்லா இருக்கக்கூடியவங்களுக்கு இந்த அமைப்புகள் எல்லாமே வந்து கண்டிப்பாக வந்து நடக்கும். கொஞ்சம் முன்ன பின்ன தசாபுத்திகள் அப்படி இப்படி இருக்குது அப்படின்னா எல்லாமே வந்து பொறுமையாக தாங்க நடக்கணும். காத்திருக்கணும். காத்திருக்கிறதுனால தப்பு கிடையாது. அதே மாதிரி குடும்பத்தில் உறவினர்களோட ஒரு சிலருக்கு கருத்து வேறுபாடுகள் உருவாகும். வீட்டில் எதுவும் விலையுயர்ந்த பொருட்கள் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதையும் பார்த்து கவனமாக வச்சுக்கோங்க. சொத்து விவகாரங்கள்லாம் கவனமாக இருங்க. குறிப்பாக கணவன் மனைவிக்கு இடையே இருக்கக்கூடிய இடைவெளி பார்த்திங்கன்னா குறைய ஆரம்பிக்கும். அதனால் அந்யோன்யம் வந்து கிடைக்கும். ஸோ உறவினர்கள், நண்பர்கள் அப்படின்னு எல்லாருக்கிட்டேயுமே வந்து ஒரு நல்ல பாண்டிங் இருக்கணும் அப்படின்னா அண்டர்ஸ்டாண்டிங் இருக்கணும். அந்த புரிதல் இல்லை அப்படின்றப்போ கருத்து வேறுபாடுகள் வந்து அதிகரிக்க ஆரம்பிச்சிடும். கருத்து வேறுபாடு அப்படின்றது வந்துருச்சு அப்படின்னாலே ஒவ்வொருத்தருக்குமே வந்து மனஸ்தாபம் வந்து உருவாக ஆரம்பிச்சிடும். நல்லா பார்த்து கவனமாக இருங்க. இதே தனுசு ராசியுடைய பெண்களாக இருக்கீங்க அப்படின்னா இந்த ஜூலை மாதம் உங்களுக்கு எதிர்பாராத செலவுகள் உண்டாகுங்க. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த காரியங்களானது வெற்றியோடு தான் முடியும். அதனால் கவலையப்படாதீங்க. சுப நிகழ்ச்சிகளுக்கான ஏற்பாடுகள் எல்லாம் செய்யலாம். கலைத்துறையில் இருக்கக்கூடியவர்களாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா ஸோ இதுதான் உங்களுக்கு ஒரு நல்ல டைமிங். நிறைய ப்ராஜெக்ட் வந்து கிடைக்கும். அதனால் அலைச்சலும் அதிகமாக தான் இருக்கும். ஆனால் கடந்த காலத்தை விட இந்த டைம் நீங்கள் கூடுதலான ஒரு வருமானத்தை வந்து பார்க்க முடியும். ஸோ வேலை அதிகமாக கிடைக்கும். ஒப்பந்தங்கள் வந்து புதுசாக வந்து கிடைக்க ஆரம்பிக்கும். அதாவது புதிய ஒப்பந்தம் தொடங்குறதுக்கு முன்னாடி மட்டும் கொஞ்சம் வந்து யோசிச்சுக்கோங்க. ஏன்னா ஒரு சிலர்கிட்ட வந்து சஜஷன் வாங்கிக்கிறதுல தப்பே கிடையாது. நல்ல லாபம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நம்ம தவறான வழியை வந்து சூஸ் பண்ணக்கூடாது. அதனால் அனுபவம் மிக்கவங்கள்ட்ட வந்து கலந்து ஆலோசித்து நல்ல கருத்துக்களை வாங்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய அன்றாட விஷயங்களை வந்து செய்ய ஆரம்பிச்சுக்கோங்க. இதே அரசியல்வாதிகளாக நீங்கள் இருக்கீங்க அப்படின்னா நல்ல பெயர் எடுக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடைக்க போகுது. அதே மாதிரி நீங்கள் எதிர்பார்த்த பதவி உயர்வுகள் எல்லாம் வந்து சேரும். ஸோ நல்ல நிலைக்கு நீங்கள் வந்து உயர ஆரம்பிப்பீங்க. இதே கல்வி பயிலக்கூடிய மாணவ மாணவிகளாக இருக்கீங்க. தனுசு ராசியுடைய மாணவ மாணவிகள் எப்படி இருக்கணும் அப்படின்னா கல்விக்கான பணிகளில் உங்களுக்கு ரொம்ப டிலே தான் இருக்கும். ஸோ நீங்கள் நினச்ச மாதிரி ஸ்பீடாக படிக்க முடியாது, நல்ல மதிப்பெண் எடுக்க முடியாது. ஆனால் கஷ்டப்படுறது மட்டும் பார்த்திங்கன்னா அதிகமாகிட்டே தான் இருக்கும். அதில் மட்டும் எந்த ஒரு குறையுமே உங்களுக்கு வந்து இருக்கவே இருக்காதுங்க. ஸோ இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இப்போ வந்து இந்த தனுசு ராசிக்காரங்களுக்கு இந்த ஜூலை எண்டுக்குள்ளே வந்து கிடைக்கும். இவ்வளோ நேரம் நம்ம பார்த்திங்கன்னா ராசியின் அடிப்படையில் ஒவ்வொருத்தருக்கும் எப்படி இருக்குது, வியாபாரிகளுக்கு எப்படி இருக்குது, பெண்களுக்கு எப்படி இருக்குது, மாணவர்களுக்கு எப்படி இருக்குன்றதை பார்த்தோம். இதே நட்சத்திர ரீதியாக பார்க்கும்போது ஒரு சில விஷயங்கள் பார்த்திங்கன்னா வித்தியாசப்பட ஆரம்பிக்கும். அதில் மூலம் நட்சத்திரத்தை உடைய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலையில் தொழில், வியாபாரம் இந்த மாதிரியான விஷயங்களில் போட்டிகள் இருக்குது அப்படின்னா அதெல்லாம் குறைய ஆரம்பிச்சிடும். பணவரவு வந்து நல்லாவே இருக்குது. அது மட்டும் இல்லாமல் புதிய நபர்களுடைய அறிமுகம் உங்களுக்கு வந்து கிடைக்கும். குடும்பத்தில் எதுவும் குழப்பம் இருக்குது, சண்டை நடக்குது அப்படின்னா அதெல்லாமே வந்து விலக ஆரம்பிச்சிடும். உறவினர்களுடைய வருகை உங்களுக்கு கண்டிப்பாக இருக்குங்க. அதே மாதிரி குடும்ப செலவுகளும் பார்த்திங்கன்னா அதிகரிக்க ஆரம்பிக்கும். அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பூராடம் நட்சத்திரம். இந்த நட்சத்திரக்காரர்களுக்கு பார்த்திங்கன்னா ரொம்ப நல்ல மாற்றம் கிடைக்கும். ஏன்னா இந்த மாதம் அடுத்தவங்களுக்காக பொறுப்புகளை வந்து ஏற்றுக்கிறீங்க அப்படின்னா மட்டும் யோசித்து தான் முடிவு பண்ணணும். அதே மாதிரி பணவரவு நல்லா இருக்குது, பயப்படாதீங்க. அடிக்கடி நீங்கள் வெளியூர் பயணங்கள் போகிற மாதிரிலாம் இருக்கும். ஸோ அடிக்கடி நீங்கள் ட்ராவல் பண்ணிகிட்டே இருக்கீங்க அப்படிங்கும்போது ஆட்டோமேட்டிக்காக உங்களுடைய உடல்நலம் பார்த்திங்கன்னா பாதிப்படைய ஆரம்பிச்சிடும். ஸோ ஆரோக்கியத்தில் கவனமாக இருந்துக்கோங்க. ஏன்னா ஆரோக்கியம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். புதிய நபர்கள்ட்ட பேசுகிறீங்க, பழகுறீங்க அப்படின்னாலுமே கூட அவங்கள்ட்டையுமே நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக தாங்க இருக்கணும். இந்த மாதிரி ஒரு சில விஷயங்களை எல்லாம் கரெக்டாக போராட்டம் நட்சத்திரக்காரங்க ஃபாலோ பண்ணிக்கோங்க. அடுத்ததாக நம்ம பார்க்கக்கூடிய நட்சத்திரம் பார்த்திங்கன்னா உத்திராடம் 1ஆம் பாதம்.
இந்த நட்சத்திரத்தை உடைய தனுசு ராசி நேயர்களுக்கு இந்த ஜூலை ஃபுல்லாகவே பார்த்தீங்கன்னா ரொம்ப அற்புதமாக இருக்கும். ஸோ வீணாக அலையாதீங்க. அலைச்சலை வந்து முடிஞ்ச அளவுக்கு குறைச்சிக்கோங்க. வீணாக அலைஞ்சிட்டு இருக்கும்போது அந்த அலைச்சலில் நீங்கள் கவனம் செலுத்துறதை விட அதுக்கு பதிலாக வேலை சார்ந்த விஷயங்களில் கவனத்தை செலுத்துனீங்க அப்படின்னா அடுத்தடுத்து உங்களுக்கு நிறைய வேலை வாய்ப்புகள் எல்லாம் கிடைக்க ஆரம்பிக்கும். ஸோ பெரியவங்களுடைய உதவி மனசில் உங்களுக்கு தைரியத்தை கொடுக்கும். எப்போவுமே வீட்டில் ஒருத்தங்க இருக்காங்க, பெரியவங்க இருக்காங்கன்னா அவங்களுடைய சப்போர்ட் இருந்துச்சு அப்படின்னாலே பல பிரச்சனைகள் வந்து குறைய ஆரம்பிச்சிடும். ஏன்னா நமக்கு நல்லா சஜஷன் கொடுப்பாங்க, நல்லா கைட் பண்ணுவாங்க. அவங்க நம்ம கூட இருக்கும்போது நம்ம செய்யக்கூடிய தப்பை வந்து சுட்டி காட்டிட்டாங்க அப்படின்னாவே போதும், நம்ம அதை பெருசாக வந்து பாதிப்படைகிறதுக்குள்ளே வந்து காப்பாற்றிடுவாங்க. ஸோ அந்த மாதிரியான கேரக்டர் இருக்கிற வரைக்கும் கண்டிப்பாக தனுசு ராசி நேயர்களுக்கு எந்த பிரச்சனையும் வரவே வராதுங்க. அது மட்டும் இல்லாமல் எப்போதுமே தனுசு ராசி நேயர்கள் மனம் தளராதவங்க தான், எந்த ஒரு விஷயமா இருந்தாலுமே. இந்த மாதமும் அப்படி தான். உங்களுடைய மனசுக்கு தைரியம் கிடைக்க போகுது, தன்னம்பிக்கை கிடைக்க போகுது, துணிச்சலோடு நீங்கள் இறங்கி காரியத்தை வந்து செய்ய போகிறீங்க. ஸோ நீங்கள் எந்த காரியத்தை கையில் எடுத்து செய்யணும்னு நினச்சாலுமே அது முழுக்க முழுக்க உங்களுக்கு வெற்றியை தான் கொடுக்க போகுது. ரொம்ப சாதகமாக வந்து இருக்க போகுது அப்படின்னே சொல்லணும். ஸோ இந்த மாதிரி எக்கச்சக்கமான விஷயங்களை எல்லாமே தனுசு ராசி நேயர்கள் இந்த ஜூலை 31ஆம் தேதிக்குள்ளே வந்து அடைய போகிறீங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த காலகட்டங்களில் என்ன பரிகாரம் செஞ்சு என்ன வழிபாடுகள் செஞ்சால் வரக்கூடிய ஆபத்துக்கள் உங்களுக்கு குறையும் அப்படின்றதையும் மறக்காமல் நோட் பண்ணிக்கோங்க. நீங்கள் என்ன எளிமையான பரிகாரம் செய்யலாம் அப்படின்னா வியாழக்கிழமை குரு வழிபாடு உங்களுக்கு சிறந்த ஒரு பரிகாரமாக இருக்கும். பக்கத்தில் வியாழக்கிழமையில் குரு பகவான் இருக்கிறாரு அப்படின்னா அங்கே போங்க. இல்லைன்னா மகாவிஷ்ணுவுக்கு போய் மஞ்சள் நிற மலர்களை சாற்றி நீங்கள் வழிபாடுகள் செய்யுங்க. இந்த ஒரு எளிமையான பரிகாரம் கண்டிப்பாக உங்களுக்கு வந்து நல்ல ஒரு மாற்றங்களை கொடுக்கும். இது இல்லாமல் இந்த காலகட்டங்களில் இல்லை நான் கோயிலுக்கெலாம் போக முடியாது, வீட்டில் தான் இருந்து வழிபாடுகள் செய்கிறேன் அப்படின்னா ஓம் குருவே நமக அப்படின்ற இந்த மந்திரம் இருக்கு இல்லையா, இதை நீங்கள் மனசார வந்து உச்சரித்து சொல்லும் பொழுது உங்களுக்கு நல்ல பலன்கள் எல்லாம் கிடைக்கும். மறக்காமல் இந்த பரிகாரத்தை செய்துடுங்க. இது ரொம்ப பார்க்குறதுக்கு எளிமையாக தான் இருக்கும், ஆனால் அந்த எளிமையான விஷயங்கள் தான் நல்ல பலன்களை கொடுக்கும், நல்ல ஒரு மனசுக்கு நிறைவை கொடுக்கும். ஸோ வீட்டில் இருந்தே உங்களுக்கு எப்போல்லாம் டைம் கிடைக்குதோ அப்போல்லாம் ஓம் குருவே நமக அப்படின்ற இந்த மந்திரத்தை மட்டும் சொல்லுங்கள். ஏன்னா குரு பகவான் உங்களுடைய ராசி அதிபதியாக இருக்கக்கூடியவர். அவரை நீங்கள் தினசரி வந்து போற்றுறதுனாலையும் வழிபாடு செய்கிறதுனாலையும் நிறைய நல்ல விஷயங்கள் வந்து நடக்குமே தவிர எந்த வகையிலையுமே உங்களுக்கு பாதிப்புகள் அப்படின்ற ஒன்று மட்டும் இருக்கவே இருக்காதுங்க. ஸோ இதனால் இந்த ஒரு விஷயத்தையும் நீங்கள் மறக்காமல் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. கூடவே பார்த்தீங்கன்னா அடிக்கடி நீங்கள் பெருமாள் கோவிலுக்கு போகலாம். பெருமாள் கோவிலுக்கு போகிறதும் உங்களுக்கு வந்து நல்ல ஒரு பலன்களை வந்து கண்டிப்பாக வந்து கொடுக்கும். பெருமாள் கோவிலில் போய் நீங்கள் தீபம் போட்டு வழிபாடுகள் செய்யுங்க. அப்படி நீங்கள் செய்யும் பொழுது எதிர்பார்த்த காரியம் எல்லாமே வெற்றியாக முடியும். உத்தியோக ரீதியாக உங்களுக்கு எதுவும் பிரச்சனைகள் இருந்தது அப்படின்னா கூட அதுவுமே வந்து தீர்த்து கொடுப்பாரு. இந்த எளிமையான விஷயத்தை மட்டும் கரெக்டாக ஃபாலோ பண்ணிக்கிட்டீங்க அப்படின்னா இந்த மாதம் உங்களுக்கு ரொம்ப ரொம்ப சூப்பரான ஒரு மாதமாக அமையுங்க. இந்த பதிவில் தனுசு ராசி நேயர்களே, நீங்கள் ஜூலை 31க்குள்ளே நடக்கக்கூடிய விஷயங்கள் என்ன, அதெல்லாம் வந்து சரியாக நடக்கிறதுக்கு என்ன மாதிரியான வழிபாடுகள் செய்யணும் அப்படின்றதெல்லாம் தெளிவாக பார்த்து தெரிஞ்சிட்டு இருந்திருப்பீங்கன்னு நினைக்கிறேன். கட்டாயமாக இந்த பதிவும் உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். மேலும் இது மாதிரி நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான தகவல்களை தொடர்ந்து பார்க்குறதுக்காக நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு ஃபாலோ பண்ணிக்கோங்க.